Hello friends, welcome to our channel. It's V. நீங்கள் எல்லாருமே இப்போது அதிகமாக கேள்விப்படுற விதை என்னென்னா அது ஆழ விதை தாங்க. இது ஆங்கிலத்தில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தவற பொருட்களிலேயே அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குன்னா அது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு தாங்க. நீங்கள் வெஜிடேரியனா நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களா? ஃபிஷ் சாப்பிடாதவங்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை கண்டிப்பாக சாப்பிடணும். ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட் இருக்குது. அது உங்கள் கண்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் மற்றும் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அதே பெனிஃபிட் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வாங்கும்போது எல்லோ கலராக இல்லாமல் ப்ரௌன் கலராக பார்த்து வாங்குங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உங்கள் முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷனராக இருக்குது மற்றும் உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட மெடிக்கல் யூசஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஆழி விதையை நைட்டில் ஊற வச்சு காலையில் வடிகட்டி சுண்டலை வறுத்து சாப்பிட்றது மாதிரி வறுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு 3 மருத்துவ பலன் கிடைக்குது. அது என்னென்னா ஹார்ட் டிசீஸ் மற்றும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது, மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது, கேன்சர் வராமல் தடுக்குது. ஆளி விதையை பொடி செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் குடித்து வரும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப தேவைப்படுது. ஆழி விதையை தொடர்ந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நான் ஏன் 2 நாள் ஒரு முறைன்னு சொன்னேன்னா இதில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் டேஸ்ட் இல்லாதனால நீங்கள் இதை பொடி செஞ்சு வெதுவெதுப்பான நீரிலோ தயிரிலோ கலந்து சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் இதை சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்கணும். அது உங்கள் டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். நான் ஏன் அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன்னா புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதோட முக்கிய காரணம் என்னென்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும் சாப்பாட்டை நம்ம வயிற்றில் அதிக நேரம் தங்க வைக்குது. அது ஏன்னா அதில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் அப்சார்ப் பண்ண நம்ம உடலில் அது அதிக நேரம் தங்க வச்சு எல்லா சத்துக்களையும் அப்சார்ப் பண்ணுது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நீங்கள் பொடி செஞ்சு ஸ்மூத்தி அல்லது வெறும் நீரில் கலந்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் தயிரில் கலந்து சாப்பிட்லாம். மற்றும் இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு செய்யும்போது பவுடர் செஞ்சு அதோடு கலந்து சாப்பிடலாம். இட்லி, முருங்கை, கருவேப்பிலை பொடியை செய்யும்போது அதில் கலந்து சாப்பிட்லாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தேவைப்படும் போது மட்டும் பொடி சேர்ந்து கலந்து சாப்பிடுங்க. ஏன்னா இதை நீங்கள் அரைக்க ஆரம்பித்த உடனேயே இதோட சத்துக்களை அது இழக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் தயிரில் கலந்து ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். உங்களோட முடி வேர்களில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் மற்றும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சாப்பிட்றதுனால உங்கள் ஹார்ட் மற்றும் இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால நீங்கள் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஒரு தடவை எடுக்கணும். இதில் எக்குக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் இருக்கிறனால எக் சாப்பிடாதவங்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை கண்டிப்பாக வீக்லி 2 சாப்பிடலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் அதிக சத்துள்ள பொருட்களாக சாப்பிடுங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவோட எல்லா சத்தும் உங்களுக்கு கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இட்ஸ் மீ.